நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல நடிகை ஜாஸ்மின் அவர்கள் விலகினதை தொடர்ந்து இப்போ புது சுடரா நடிக்க வந்திருக்க நடிகை அபிராமி அவர்கள் முதல் முறையா இந்த கேரக்டரை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல பிரைம் டைம்ல இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். இந்த சீரியல்ல அதிகமா குடும்ப பாசம் சம்பந்தப்பட்ட காட்சி மற்றும் கதை இருக்கனால ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களும் விரும்பி பார்த்துட்டு வராங்க. ஆனா ரீசெண்டா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல சுடர் கேரக்டர்ல மெயின் ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் சில தனிப்பட்ட காரணங்களால திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இதனால இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருந்த நிலையில இப்போ புது சுடரா நடிகை அபிராமி அவர்கள் தான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்த ஒரு சில எபிசோட்லயே இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகை அபிராமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த நினைத்தேன் வந்தாய் சீரியலோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பை இப்போ என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு சான்ஸா நான் பாக்குறேன். இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் ஆகிய நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க சப்போர்ட் அப்படிங்கறத அளவு கடந்தது. நடிகை ஜாஸ்மின் இடத்த நான் வந்த உடனே என்னால ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. கண்டிப்பா அவங்க சுடர் கேரக்டர்ல மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். யாரும் இப்போ தப்பா பேசாதீங்க. போக போக உங்களுக்கு என்னோட நடிப்பு பிடிக்கும். எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை ரொம்ப முக்கியம். அதை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அபிராமி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நடிகை ஜாஸ்மின் அவர்களை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.